சங்கீதம் 110 அதனுடைய 3வது வசனத்தை, ஆமா சங்கீதம் 110 அதனுடைய 3வது வசனத்தை ஆமா ஒருவர் வாசிக்கலாமே. ஆமா முடிஞ்சா மைக்க வச்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா சங்கீதம் 110 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். பாஸ்டர்யா கொஞ்சம் இந்த போடியத்தை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு நல்லா இருக்கும். இருப்பார்கள். படிங்கம்மா. விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும், விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும், பனிக்கு சமானமான உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும், உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். நான் நம்புகிறேன் உள்ளே வரும் பொழுதே பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு பெரிய கூட்டத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் மழை வந்து விட்டது. பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்திருப்பார் என்றால் அவர்களை கொண்டு ஏதோ ஒரு அசைவை உண்டு பண்ணுவதற்காக. நம்புற பிள்ளைங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமா உயிருள்ளவர்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா பொதுவாகவே லாஸ்ட் செஷன் எப்படா முடிப்பாக முடிச்சு நம்மளை அனுப்புவாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இருப்பீன்றது தெரியும். ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களை பேசி அனுப்புகிறவராய் இருக்கிறாரு. ஆமா இந்த பகற்பொழுதுல கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், நான் ஒரு யவன ஜனத்தை உருவாக்க போகிறேன். ஆமா ஒரு யவன ஜனம் ஒன்று உருவாக்கப்படும். அது விடியற்காலத்தின் பனிக்கு சமமாய் இருக்கும். அது விடியற்காலத்தின் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா யவன ஜனம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. There is a young generation, ஒரு இளம் தலைமுறையை கர்த்தர் இந்த நாட்களிலே சபையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார், தேசத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் எழும்பி தேசத்தை, பட்டணங்களை, கிராமங்களை, தாலுகாக்களை கலக்குவதற்காக ஒரு இளம் தலைமுறையை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கியாருக்கு 3 முக்கியமான காரியம் தேவை. 3 முக்கியமான. ஐயா டி மேஜர்ல கொஞ்சம் கை வைங்க, தூங்கிறாதீயா, தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டாரு. டி மேஜர்ல மைல்டா கை வச்சுக்கிறீங்க, தோத்துறோம். கவனமா கவனிங்க. ஒரு பிரசங்கியாருக்கு 3 முக்கியமா தேவை. 1 அனாயிட்டிங், 2 ஆடியோ, 3வது ஆடியன்ஸ். நான் எங்க போனாலும் சொல்லுவேன், இந்த 3 நான் கண்டிப்பா ஒரு பிரசங்கியாருக்கு தேவை. 1 அனாயிட்டிங், அனாயிட்டிங்ல என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். 2வது ஆடியோ நல்லா இருக்கணும். இங்க ஆடியோ சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கிறாங்க, செலவு பண்ணி பண்ணிருக்கிறாங்க. 3வது ஆடியன்ஸ். நீங்க பேசுடா பேசு, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இங்க ஒன்னும் ஓடாது. பேசும்போது ஒரு ரியாக்ஷன், ஒரு சிரிப்பு, ஒரு கைத்தட்டு, ஒரு ஆமேனு, ஒரு அல்லேலூயா அதெல்லாம் இருந்தாதான் ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு யவன ஜனத்தை நான் உருவாக்க போகிறேன். ஆமாம், இந்த யவன ஜனம் எதை மையமாக கொண்டது என்பதை தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு வாலிப கூட்டம், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இளம் வாலிப சேனை, கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறதான ஒரு வாலிபர்கள். அவர்கள் இங்கே மாத்திரமல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் மாத்திரமல்ல, திருநெல்வேலி மாவட்டம் மாத்திரமல்ல, திண்டுக்கல் மாத்திரமல்ல, ஈரோடு, சேலம், நாமக்கல், தமிழகம் எங்கிலும், இந்திய தேசம் எங்கிலும், ஏன் உலக நாடுகள் எங்கிலும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வாலிபர் சேனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வாலிப சேனை தான் இனி வருகிற நாட்களில் எழுப்புதலுக்காக எழும்ப போகிறது. அவர்களை கொண்டு சபைகளை கலக்குவார், பட்டணங்களை கலக்குவார். ஏன் அது உங்கள் பிள்ளைகளாய் இருக்கும், இங்கிருக்கிற வாலிபர்களாய் இருப்பார்கள். அவர்களை கொண்டு நல்ல சின்ன பிள்ளைங்களை கைத்தட்டி ஆண்டவரை ஒழுங்கா நல்ல சத்தம் வர்ற மாதிரி கைத்தட்டணும். காத்து வர்ற மாதிரி இல்ல, சத்தம் வர்ற மாதிரி. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசி நல்ல புதுவிதமான அந்நிய பாஷைகளை கர்த்தர் தரட்டும். பேசின பாஷையே அல்ல,
புது அந்நிய பாஷை, ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி, லத்தீன் பேசுற மாதிரி, மராத்தி பேசுற மாதிரி, குஜராத்தி பேசுற மாதிரி, ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி புதுவிதமான அந்நிய பாஷைகளை கர்த்தர் இந்த மத்தியான பொழுதிலே தருவாராக. கொஞ்சம் வாயை திறக்கலாம், கொஞ்சம் வாயை திறக்கலாம். ஆமா, ஸ்தோத்திரம். இது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, இருக்கிற பெரியவங்க முதியவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு கடைசி நாட்களிலே அவர் வர்ஷிக்க பண்ணுகிற எழுப்புதல் இளம் வாலிபர்களை கொண்டு, ஆமா, தேவ பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய அசைவை ஒருவேளை பெரியவங்க நீங்க நினைக்கலாம், எனக்கு வயசாயிருச்சே, என்னை கொண்ட கர்த்தர் செய்வார். அன்றைக்கு காலேப் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆமென், 40 வயதில் இருந்ததான பலன் 80 வயதிலும் இருக்கிறது. இந்த மலை நாட்டை எனக்கு சொந்தமாய் தாரும் என்று கேட்டது போல இங்க இருக்கிறதான வயதானவர்களையும் ஆன்டிக்களையும் அங்கிள்களையும் சாம பேடையில இருக்கிறதான ஊழியர்களையும் கொண்டே கர்த்தர் தேசத்தின் அசைவுகளை ஷகா ரகா தனா கட ரகா நகா தனா கன கன கந்தரமான கந்தல கத ஓ யாதரகா தனா நகா எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க, எழுப்புதல் எங்கள் இந்தியாவில் என் கண்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? தேவா காதருகிறே தேசத்தின் மானம் இறங்கும். சொல்லுங்கோ சத்தமா, காதருகிறே தேசத்தின் மானம் இறங்கும். ஒரு யவன ஜனம் ஒன்று உருவாக போகிறது. இந்த வாலிப சேனை எதை அடிப்படையாக கொண்டு காணப்படும் என்பதை தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஆமா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை மையமாக கொண்டு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாமே. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். போதும், கவனமாய் கவனியுங்கள், என்னை கவனமாய் கவனியுங்கள். இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் விளக்கமாய் சொல்லிட்டு அதிலிருந்து இந்த யவன ஜனத்தை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் ஆத்தியத்தே தண்டி கொட்டாவி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல ஓவர் சாப்பாடோ மத்தியானம். நான் ராத்திரி ஃபுல்லா பயணம் பண்ணி வந்திருக்கிறேன். நேத்து வரைக்கும் கேரளாவில் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆமா, அப்புறம் நேத்து நைட் எல்லாம் திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்து சேர்ந்தேன். திண்டுக்கல்ல 2:20 அதிகாலை 2:20 அனந்தபுரி ட்ரெயின்ல ஏறினேன். காலையில 8:30 இங்க குளித்தலை மார்த்தாண்டத்துக்கு வந்து சேர்ந்தேன். காலையில இருந்து இப்ப வரைக்கும் ஒன்னும் சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தின்னு விட்டு கொட்டாவிய பாரு. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இன்னும் சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு யவன ஜனம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு வாலிப சேனை. எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எதற்காக கர்த்தர் அந்த வாலிப சேனையை தெரிந்து கொண்டார் என்பதை தான் மையமாக பேசுகிறேன். சிரிக்கிறது, அங்கிட்டு பாக்குறது, இங்கிட்டு பாக்குறது, கொட்டாய் விடுறது ஒன்னு இருக்கக்கூடாது பிரசங்கம் முடிகிற வரைக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலை யோராம்ங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வர்றான்.
இந்த யோராம்ங்கிற மன்னன் ஒரு கெட்ட ராஜா, ஒரு மோசமான ராஜா. அவன் நல்லவன் அல்ல. அப்பப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கெட்ட ராஜாவுடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஜனங்கள் சோரமார்க்கமாய் போகும் பொழுது, ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு கெட்ட ராஜாவின் கரத்திலே கொடுப்பார். அந்த கெட்ட ராஜா அவர்களை சில வருஷம் அடக்குவான், ஒடுக்குவான், நொய்யோடு நொய்யாக வைத்து குத்துவான். அதன் பின்பு மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் ஒரு நல்ல ராஜாவை கொடுப்பார். திரும்ப விசாலம் ஏற்பட்டவனை திரும்பவும் தன்னுடைய திமிருத்தனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் காட்டுவார்கள். மீண்டும் ஒரு கெட்ட ராஜாவிடத்திலே கொடுப்பார். இப்படியே சைமல்டேனியஸா நடக்கிறதான் வழக்கம். இப்ப இந்த 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்திலே யோராம் என்கிறதான ஒரு மன்னன், ஒரு கெட்ட ராஜா, அவனுடைய கரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்திருந்தார். அவருடைய தகப்பனாருடைய பெயர் ஆகாபு, அவருடைய தாயாருடைய பெயர் எசபேல். 3 பேருமே மோசமானவர்கள். கவனமாய் கவனிக்க வேண்டும், கவனமாய் கவனிக்க வேண்டும். தகப்பனுடைய பெயர் ஆகாபு, தாயினுடைய பெயர் எசபேல், அவருடைய மகனுடைய பெயர் தான் யோராம். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த 3 பேரும் 3 விதமான ஆவிகள். கவனமாய் கவனியுங்கள். இந்த 3 விதமான ஆவிகள். தகப்பன் ஆகாபு என்கிறதான ஆவி விக்கிரக ஆராதனையின் ஆவி என்று சொல்லப்படும். இந்த ஆகாபினுடைய காலத்திலே தேசமெங்கிலும் விக்கிரகங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது. ஆமா, தேசமெங்கிலும் பாகால்கள், அஸ்தரோத்துகள், விக்கிரகங்கள், நிம்ரோத்துக்கள், ஆங்காங்கு தோப்பு விக்கிரகங்கள், பார்க்கிற இடங்களில் எல்லாம் விக்கிரகங்களை கட்டவிழ்த்து விட்டிருந்ததுதான் ஆகாபு என்கிறதான ஆவி. எசபேல் என்கிற ஆவி எதை குறிக்கிறது? தாயினுடைய ஆவி எசபேல் என்கிறது வேசி, விபச்சாரி. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற எல்லா ஸ்தூலித்த மனிதரோடும் உன்னுடைய வேசித்தனத்தை திரளாய் நடப்பித்தாயே என்று சொல்லி வேசி மார்க்கமாய் வேசித்தனத்திற்கு ஒப்பிடப்படுகிறவள் தான் எசபேலினுடைய ஆவி. அவருடைய மகன் யோராம். இந்த ஆவி எதை குறிக்கிறது என்றால் மதுபானத்தின் ஆவி, போதை வஸ்துக்களின் ஆவி. ஆக இந்த 3 ஆவிகளும் அன்றைக்கு இஸ்ரவேலை ஆட்சி செய்து வந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், தகப்பனுடைய பெயர் ஆகாபு. ஆகாப் என்றால் விக்கிரக ஆராதனை. தாய் என்கிறவள் எசபேல். எசபேல் என்றால் வேசி. அவளுடைய பிள்ளைதான் யோராம். யோராம் என்கிறவன் மதுபானத்தின் ஆவி. இந்த 3 ஆவிகளும் அன்றைக்கு ஆட்சி செய்து வந்தது மாத்திரமல்ல, 2025 உலகம் முழுவதிலும் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கும் தேசத்தை கட்டி வைத்திருக்கிற 3 முக்கியமான ஆவிகள், 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1, விக்கிரக ஆராதனையின் ஆவி. தேசமெங்கிலும் இந்த விக்கிரக ஆராதனையின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர், நாங்க விக்கிரகங்களை வழிபடுகிறது இல்லையே, நாங்க எந்த போட்டோவையோ எதையும் வைத்து நாங்கள் வணங்குகிறது இல்லையே, சிலை வழிபாடு செய்கிறது இல்லையே, நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்வதில்லையே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதான அந்த காரியத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நீங்கள் வேறு எது ஒன்றுக்கும் கொடுப்பீர்கள் என்றால் அது விக்கிரக ஆராதனையாக கருதப்படுகிறது. சம்பவம் புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டியை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காம எது ஒண்ணுக்கு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்ட் ஐடியல் வர்ஷிப். அதற்கு பேர் விக்கிரக ஆராதனை. அது ஆகாபின் ஆவி. அடுத்தது நான் சொன்னேனே, எசபேல், வேசித்தனத்தின் ஆவி. இந்த ஆவி தேசமெங்கிலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகின் பல நாடுகளிலே இந்த ஆவிகள் கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்துக்கு போவீர்கள் என்றால், இந்தோனேஷியாவிற்கு போவீர்கள் என்றால் இந்த ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி நீங்கள் வரும் பொழுதே அங்கு பெண்கள் கூண்டுகளிலே நிறுத்தப்பட்டு சர்டிபிகேட்டோடு கூட லைசன்ஸோடு கூட அங்கு நடத்தப்படுகிறதை பார்க்க முடியும். இப்படி இது சம்பந்தப்பட்டதான எல்லா ஆவிகள், வேசித்தனத்தின் காரியங்கள், விபச்சாரத்தின் காரியங்கள், ஹோமோசெக்ஸ், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, ஆமாம், சுய இன்பங்கள், போர்னோகிராஃபி பார்ப்பது, ஆமென் ஸ்தோத்திரம், பிறனுடைய மனைவியை இச்சிப்பது, பிறனுடைய புருஷனை இச்சிப்பது, இப்படிப்பட்ட எல்லா ஆவிகளும் இட்ஸ் கம் அண்டர் தி ஸ்பிரிட் ஆஃப் எசபேல். எசபேலினுடைய ஆவி ஓவரா மேக்கப் பண்றது, இதெல்லாமே இந்த எசபேலுடைய ஆவிக்குள்ளாக வருகிறது. அடுத்து 3வது
இரண்டாவது காணப்படுகிறதான ஆவி மதுபானத்தின் ஆவி. மதுபானத்தின் ஆவி என்றால் உங்களுக்கு தெரிந்ததுதான். போதை வஸ்துக்கள், கஞ்சாவின் ஆவி, கூலிப்பின் ஆவி, புகையிலையின் ஆவி, சுருட்டின் ஆவி, பீடியின் ஆவி, இது சம்பந்தப்பட்ட லாகிரி வஸ்துக்கள் எதுவாய் இருந்தாலும் இவையெல்லாம் போதை வஸ்துக்களின் ஆவி. அது யோராமின் ஆவி. இந்த மூன்று ஆவிகளும் இன்றைக்கு வாலிப சமுதாயத்தை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலுக்குள்ளாக வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமெனா? ஏற்றுக்கொள்றீங்களா? சரி, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப யோராம் இஸ்ரவேலை ஆட்சி செய்து வருகிறான். மூவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில ஒரு சம்பவம் நடக்கிறது. நல்ல கவனமா கவனிக்கணும். ஒரு கதை தான் சொல்றேன், ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனமா கவனிக்கணும். ஒரு காரியம் நடக்கிறது. யோராம் ஒரு முறை யுத்தத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது இந்த ராஜாவை பக்கத்து எதிரியின் நாட்டு ராஜாக்கள் சரமாரியாக வெட்டுகிறார்கள். உடம்பெங்கிலும் பயங்கர வெட்டுக்காயம். இனி பிழைப்பாரோ பிழைக்க மாட்டாரோ என்கிற நம்பிக்கை இல்லாத சூழல். இந்த நேரத்தில் இந்த யோராமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். இஸ்ரவேலில் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போகிறார்கள். எங்க கொண்டு போறாங்க? எதுக்கு கொண்டு போறாங்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறார்கள். அங்க போயிருக்கிறாரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. இதுக்கிடையில இஸ்ரவேலிலே ஒரு நாள் ராஜா இல்லைனாலும் குழப்பம் வந்துரும். இஸ்ரவேல்ல ராஜா இல்லாம ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது. இப்ப முழு இஸ்ரவேல் மக்களும் ராஜா இல்லாததினால தவிக்கிறார்கள். ஐயோ, எங்க ராஜாவுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ராஜா இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. உசுரோட வருவாரா, செத்து போய் வருவாரா, 108ல பாடியா கொண்டு வருவாங்களா, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு முழு இஸ்ரவேலும் பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சுற்றிலும் இருக்க நாடுகளில் இருந்து இஸ்ரவேலுக்கு அச்சுறுத்துதல். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு சுற்றிலும் இருக்கிற நாடுகளினாலே அச்சுறுத்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்ப குண்டு விழுகும், எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு விரோதமாக சுற்றிலும் இருக்கிற நாடுகள் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது போல, அன்றைக்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ராஜா இல்லாததினால இஸ்ரவேலை ஆக்கிரமித்து விட வேண்டும், இஸ்ரவேலை அடித்து விட வேண்டும், நிர்மூலமாக்கி விட வேண்டும், கைப்பற்றி விட வேண்டும் என்று சுற்றிலும் இருக்கிற நாடுகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ராஜா இல்ல. ராஜா எங்க போயிருக்கிறாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. உயிரோட வருவாரா, செத்து போய் வருவாரா தெரியல. இப்ப ஒண்ணு செய்றாங்க. கவனமா கவனிங்க. முழு இஸ்ரவேல் மக்களும் இணைந்து, முழு இஸ்ரவேல் அங்கு இருந்ததான இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, ராஜா இல்லாதபடினாலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு 25 சேவகர்கள் இருக்கிறார்கள். சேவகர்கள் என்றால் சேனாதிபதிகள். சேனாதிபதிகள் என்றால் சேனைக்கு அதிபதிகள் என்று பெயர். குதிரைப்படை ஒரு சேனை இருக்கிறது, காலாட்படையின் ஒரு சேனை இருக்கிறது, யானைப்படையின் ஒரு சேனை இருக்கிறது, ஒட்டகப்படையின் ஒரு சேனை இருக்கிறது. ஒவ்வொரு சேனைக்கும் ஒரு அதிபதி, சேனாதிபதி. இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வந்து அந்த சேனாதிபதிகளிடத்தில் முறையிடுகிறார்கள். ஐயா, எங்களுக்கு பயமா இருக்கியா, நாங்க புள்ளகுட்டிக்காரங்க, யுத்த சத்தம் கேட்கிறது, ராஜா போய் படுத்துக்கிட்டாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, ஒரு யுத்தம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும், ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இந்த சேனாதிபதிகளிடத்துல கேட்கிறாங்க. சேனாதிபதிகள் தானாக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ராஜாவினுடைய உத்தரவு இல்லாமல் இவங்களும் எதுவும் என்ன செய்ய முடியாது, தானா செய்ய முடியாது. அக்கா 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 கவனிங்க. ஆமா, தானாவும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா, அக்கான்னு சொன்னோடனே பக்கத்துல இருக்க எந்த அக்காவன்னு திரும்பி பார்த்தா உங்களை காட்டி கொடுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னை மாத்திரம் பாருங்கள், என்னையே பாருங்கள், உங்களுக்கு யோகம் வரும். நானும் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வந்திருக்கிற ஒரு கழுதை தான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் மெதுவா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓ, அப்படி சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களோ, பரவாயில்ல. அப்ப இவங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல. ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ராஜாவின் உத்தரவு இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியல. ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த 25 சேனாதிபதிகளும் முழிக்கிறாங்க. ஜனங்கள் கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, யுத்த சத்தம் கேட்குது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, ராஜா போய் படுத்துக்கிட்டாரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இவங்க ராஜாவின் அனுமதி இல்லாம நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது, என்ன பண்றது, குழப்பத்துல
இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் தீர்க்கதரிசி ஒரு வாலிபனை அனுப்புகிறார். அவனுடைய பெயர் வேதத்தில் போடப்படவில்லை. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி, அந்த பாட்டில கொடுங்கய்யா, அவனுடைய கையில ஒரு தைல குப்பியை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு தைல குப்பியை எடுத்துக்கொண்டு நீ நேராக இஸ்ரவேலுக்கு போ, ராமாவிற்கு போ. அங்கு போனா என்றால் அரண்மனை முற்றத்தில் ஒரு 25 சேனாதிபதிகள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? ராசா உசுரோட வருவாரா, செத்து போய் வருவாரா, ஒழுங்கா கொண்டு வருவாங்களா, 108 டெட்பாடியா கொண்டு வருவாங்களா, இந்த மக்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க. நீ என்ன செய்யணும், நேரா உள்ள என்ட்ரி கொடுத்து 25 பேர்ல யகு மிஸ்டர் யகு யாருன்னு கேளு. பொசுக்குன்னு ஒரு வாலிப பைய கைய தூக்குவான். அவனை தனியா அல்லாக்க எந்திரிச்சு நிக்க சொல்லு. அவனை மாத்திரம் அப்படி தள்ளிட்டு வா. ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள வந்து அவனை முழங்கால் போட சொல்லி தாழ்பால போட்டு இந்த எண்ணெய் அவன் தலை மேல ஊத்தி ராத்திரியோட ராத்திரியா எமர்ஜென்சியா இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு இந்த ராத்திரி வேளையில இயேசு உன்னை மகாராஜாவா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை மகாராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நீ எந்திரிச்சு வேகமா தாழ்பால திறந்துட்டு ஓடி வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நின்றுகிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு கவர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. சல்லுன்னு என்ன செஞ்சிரு, ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாருங்க அந்த தீர்க்கதரிசி. இவனும் அதே மாதிரி தைல கூப்பை எடுத்துக்கிட்டு நேரா போனாரா. 25 பேர் இருந்தாங்களா, அவங்க கிட்ட வந்து யகு யாருப்பான்னு கேட்டாரா. ஒருத்தன் கைய தூக்குனானா, அவனை எழும்ப சொன்னாரா, அவனை உள்ள கொண்டு வந்தாரா, கதவை சாத்தினாரா, முழங்கால் போட சொன்னாரா, எண்ணெயை ஊத்துனாரா, அபிஷேகம் பண்ணாரா, தாழ்பால திறந்து ஓடி வந்துட்டாரு. ஐயோ கை தட்ட மாட்டேங்கிறாங்களே அப்பா. நல்ல வேளை ஒரு நாள் கூட்டத்தோட முடிச்சிங்க ஆண்டவரே. 3 நாள்ல நம்மளால முடியாதரா சாமி. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாங்க கூட வாங்க, ஆவியில வாங்க, ஒருமனப்பட்டு வாங்க. அல்லேலூயா. ரகா துரா கடரமா நாசக்கதல். இதுதான் சம்பவம். இத மையமா வச்சுக்கிட்டு நான் 3 பாயிண்ட் பேச போறேன். ஆமா, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வாலிபனே உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன். ஆமா, தூங்குடா சாமி தூங்கு. இப்படி ஜோத்த போட்டா பின்ன தூக்க வராம முன்னாடி வரிசையில் தட்டி எழுப்புங்க. அவனை ஆளுகளை பாரு, உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தூக்கத்தை பாரு. ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அலையிலையா சொல்லுங்க பாப்போம். 7 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்து ஓவாசத்து பிரசங்கம் பண்ணா அவர் நல்ல சாம்பார் சாதம் 3 நேரத்தின் தூக்கத்தை பாரு. சத்தம் போறாங்க சொல்லுங்க பாப்பா. வந்திருக்கிறாங்க. ஆமா, அப்ப இத மையமா வச்சுதான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். வாலிபனே உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை. வாலிப தங்கச்சி உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை. Church must need an emergency anointing. இப்ப இருக்கிற இந்த வல்லமை பத்தாது, இப்ப இருக்கிற இந்த அபிஷேகம் பத்தாது. இந்த கடைசி காலத்திலே நாம நின்று கொண்டிருக்கிற கடைசி மணி துளிகளிலே இந்த அபிஷேகம் அல்ல, இனி வருகிற நாட்களிலே தேசத்தை கலக்கிற, தேசத்தை அசைக்கிற, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வசம் திருப்புகிற ஒரு மகிமையான அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி நாட்களிலே ஒரு அவசர அபிஷேகத்தை தர விரும்புகிறோம். ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி ஆமென். திரும்பிக்கோ, எழும்பிக்கோ. ரகதடபா ரீனகந்த நாசக்கதனமா ரிபக்கடரமா. சபைக்கு ஒரு அவசர கால அபிஷேகம், சபைக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். வாலிபனே உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். வாலிப தங்கச்சி உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். பாஸ்டர் ஐயா உங்களுக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். பாஸ்டர் அம்மா உங்களுக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு அவசர கால அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தம்பி உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை எழுப்பி உன்னை தான் பயன்படுத்தணும்னு விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அவசரகால அபிஷேகம் தேவை. ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு வார்டு இருக்கும் பத்திரிக்கையில, அவசர பிரிவு. என்ன பிரிவு? தீவிர சிகிச்சை, எமர்ஜென்சி, ICU. அப்படின்னா அங்க யாரை கொண்டு வச்சிருப்பாங்க? காய்ச்சடிக்கிறவங்களையா, தலைவலிக்கிறவங்களையா, யாரை வச்சிருப்பாங்க? உசுருக்கு போராடுறவங்களை தான் கொண்டு போய் அங்க என்ன செய்வாங்க? ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து எங்க தள்ளுவாங்க? அவசர சிகிச்சையில தள்ளுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலகமும் இப்போ ஒரு டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு. நாடு டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு. ஒன்னு சொல்லட்டுமா, என்னைக்கு போன்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னைக்கு நாடு கெட்டு குட்டிச்சவரா போச்சு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? 1100 இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 1100 இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோன் பண்ணா ஃபோன் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனா பாம்பு விளையாட்டு விளையாடலாம். கிறுக்கு கிறுக்குன்னு பாம்பு கூடிக்கிட்டே போகும் பாருங்க. 1100 முன்னாடி ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு லைட் எரியும் பாருங்க. அது இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு ஆண்ட்ராய்டு, ஐபோனு, இந்த ஸ்மார்ட் போனு வந்து ஆரம்பிச்சுச்சோ நாடு கட்டு குட்டிச்சவரா போச்சு. எந்த பிள்ளையும் போன் இல்லாம இருக்கிறது இல்ல. சோறு ஊட்டுறதே போன வச்சுதான், தூங்க வைக்கிறது போன வச்சுதான், படிப்பு போன வச்சுதான், சொத்துக்கு ஆர்டர் பண்றது போன வச்சுதான், வண்டியில போறது போன வச்சுதான், எல்லா போனு. அப்ப நல்ல கவனிங்க, இனி ஒரு காலம் செல்லாது, ஒரு கடைசி காலத்தின் மணி துளிகளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிற நேரம் இது. இனி எல்லாம் மெதுவா மெதுவா அப்படி. ஆமா, முடிஞ்சா ஆண்டவரை ஏத்துக்கங்க, முடிஞ்சா ஞானஸ்நானம் எடுங்க, முடிஞ்சா சர்ச்சுக்கு வாங்க. அப்படிலாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தினா பரலோகம், இல்லைன்னா கிளம்பு நரகத்துக்கு அப்படின்னு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசி காலத்தின் அனுபவங்கள், பெந்தைகோஸ்தேயின் அனுபவங்கள், பிரதிஷ்டையின் அனுபவங்கள், கடைசி கால அக்கினிகள் இனி தேசத்தில் எழும்புகிற ஒரு நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுக்கு தான் ஒரு அவசரகால அபிஷேகம், அதுக்கு தான் ஒரு அவசரகால அபிஷேகம், அதுக்கு தான் ஒரு அவசரகால அபிஷேகம். இன்னும் சின்ன பிள்ளைங்க கைத்தட்டலாமே, வாயை திறக்கலாமே, ஸ்தோத்திரம் பண்ணலாமே, அந்நிய பாஷை பேசலாமே, பிரசங்கிக்கும் போதே அந்த அபிஷேகம். ஆமென். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த அரங்கம் முழுவதிலும் தேவ மகிமை, இந்த அரங்கம் முழுவதிலும் தேவ மகிமை. அநேகருக்கு உள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து, அநேகருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து எழுப்புறாரு, 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 எழுப்புறாரு. ஒரு சேனை எழும்புது, ஒரு யவனஜன எழும்புது, ஒரு யவனஜன எழும்புது. ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கு, ஆண்டவருக்காக எழும்புறதுக்கு, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதுக்கு, ஃபுல் டைமா ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறதுக்கு, மிஷனரிகளாய் வடமாநிலத்தில் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு யவனஜனத்தை அபிஷேகத்தை எழுப்புகிற நாட்கள் இது. ராகடா ரகா நகண்ட ராகதனா கராமன கடரமலுதானமா ஏப்ரா கணாமனா ஷகடரமலூதன கந்தடரபதிர கதல பரிவரகுதோட மனகதல ரபலா இரகதனமா ஷகதரம ருவிரிபிரிபி அந்தரகதன மௌதன கந்தடர கதன மனகதன மனமா ஃபரகதடாது நுமிரிபி அந்தரகதல ரபா. வயது அப்பாவுக்கு ஒரு முக்கியம் அல்ல, வயசு ஒரு முக்கியம் அல்ல, பாலினம் ஒரு முக்கியம் அல்ல, பொருளாதாரம் ஒரு முக்கியம் அல்ல. ஆமென். வரங்கள், ஆமென், அந்த கிருபைகள் மாத்திரம் இருந்தா போதும், கிருபா வரங்கள் மாத்திரம் இருந்தா போதும். தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறவர். படிப்பில்லைனா பரவாயில்ல, அழகில்லைனா பரவாயில்ல, அந்தஸ்தில்லைனா பரவாயில்ல, அபிஷேகம் உன்னை உயர்த்துகிறதா இருக்கும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு தாகத்தோட முடிஞ்சா ரெண்டு கைகளை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி கேளுங்க பாப்போம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. வாலிபனே, உனக்கு ஒரு
அவசரகால அபிஷேகம் தேவை. ஆமா சார். இப்ப இந்த சம்பவத்தை மையமா வச்சுட்டு 3 முக்கியமான காரியங்கள். அபிஷேகம் எதற்கு, இந்த அவசரகால அபிஷேகம் எனக்கு எதற்கு அப்படின்னு நான் பேச போறேன். ஆமா, இப்ப நீங்க படிச்சீங்கன்னா 2வது வசனத்தை வாசிக்கலாம். படிங்கம்மா. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி போந்தங்கச்சி. இப்ப நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசி இவரிடத்துல தைல குப்பியை கொடுத்து அனுப்புகிறார். எப்பா நீ போப்பா, நீ அங்க போனினா, ராமாவுக்கு போனினா, அங்க அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, குழப்பத்துல இருப்பாங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த ஜனங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது, இந்த ராஜா இப்படி போய் படுத்துக்கிட்டாரு, என்ன செய்யறது, நாடு மோசமான கண்டிஷன்ல இருக்கு, எந்த நேரத்துல யுத்தம் வருமே, நாட்டு மக்களை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. நீ என்ன பண்ணுனா, நேர உள்ள என்ட்ரி கொடுத்த உடனேயும் அந்த 25 பேரை பார்த்து கேளு, யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து உள்ள போய் அவங்கள்ட்ட கேளு, இதுல யெகூ யாருன்னு கேளு. ஒருத்தன் கையை தூக்குவான், அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி. அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. படிங்கம்மா, படிங்க, திரும்ப படிங்க 2வது வசனத்தை. அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க, அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, அவனை. ஐயோ இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாம, அவனை சொல்லுங்க, அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி. இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்க, அவளை அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நீ போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அவனை மட்டும் தனியா என்ன செய்யி, துண்டா பிரிச்சு அவனை மாத்திர தனிப்படுத்தி நிறுத்து. ஐயா நல்ல கவனிங்க. ஆவியானவர் இந்த பகற்பொழுதிலே நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஏன் எதற்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்குள்ள இந்த அவசரகால அபிஷேகம் இருக்கிறது என்றால், என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரித்து காண்பிப்பதற்கு எனக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்களிடத்தில் I am a separated one, I am a unique one, I am a special one, I am a called one, I am a chosen one என்பதை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு அவனை அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து தனியே எழுந்திருக்க பண்ணுகிறது. ஓ முடிஞ்சா கைத்தட்டி அப்பாவை துதிக்கலாமே. அபிஷேகம் என்னை வேறு பிரித்து காண்பிக்கிறது. அபிஷேகம் என்னை உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. நான் யார், நான் மற்றவர்களைப் போல அல்ல, நான் தனிப்பட்டவன், நான் விசேஷமானவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அனாயிட்டிங் உலகத்துக்கு காண்பிக்கிறதே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் வெறும் கையை தட்டுறதுக்கும், குதிக்கிறதுக்கும், துள்றதுக்கும், ஹை ஜம்ப் பண்றதுக்கும், லாங் ஜம்ப் பண்றதுக்கும், அந்நிய பாஷை பேசுறதுக்கும், உருண்டு புரள்றதுக்கு மாத்திரம் அபிஷேகம் அல்ல. அதை தாண்டி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் திங், அது இருக்கட்டும். ஆனால் அதை விட அபிஷேகம் எனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். உலகத்தில் இருந்தாலும் நான் சேர்ந்து வாழ்வேனே ஒளிந்து யாரையும் சார்ந்து வாழ மாட்டேன். நான் தனிப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்கு தான் எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா அவங்க பேசுற மாதிரி எல்லாம் நான் பேச முடியாதியா,
அவங்க பேசுற மாதிரி எல்லாம் நீங்க பேச முடியாதுயா. அவங்க உடுத்துற மாதிரி எல்லாம் நீங்க உடுத்த முடியாதுயா. அவங்க போற பக்கம்லாம் நீங்க போக முடியாதுயா. அவங்க பார்க்கறதெல்லாம் நீங்க பார்க்க முடியாதையா. அவங்க நட்பு வச்சிருக்கிறதெல்லாம் நீங்க நட்பு வைக்க முடியாதையா. அவங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்ய முடியாதையா. அவங்க வணங்குறதெல்லாம் நீங்க வணங்க முடியாதையா. அவங்க செய்யற காரியங்களை நீங்க செய்ய முடியாதையா. ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஐயோ பத்தாதே பத்தாதே பத்தாதே. மற்றவர்களோடு அல்ல, நான் தனிப்பட்டவன், நான் தனிப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஓரா கதனமா நீகடரா சக்கரவே அல்பரா கதனமா நீதன கந்தர கதலரபா. அவங்க டைட்டா போட்டுட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனா நான் வர முடியாது. ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவங்க முதுகுக்கு பின்னாடி பாதிய காட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனா நான் மூடிக்கிட்டு தான் வர முடியும். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவங்க இதை பெருசா வளர்த்து பெயிண்ட் அடிச்சு இப்படி இப்படி காட்டி ஆராதிப்பாங்க. நான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எனக்கு தகுதியானதுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு அலங்காரமானதுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்குரியதுன்னு ஒண்ணு இருக்குது. ஆமே, அவங்க செய்யற மாதிரி எல்லாம் நான் செய்வதற்காக அழைக்கப்படல. இன்றைக்கு சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. தகுதியான வஸ்திரம், தகுதியான உடை, தகுதியான நடத்தைகள், தகுதியான காரியங்களை கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா இல்லாதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இஸ்ரவேலராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் நடையும் என் உடையும் என் பாவனைகளும் பிரித்தெடுக்கப்பட்டது. அதை காட்டுறதுக்கு தான் எனக்கு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா நடக்கும்போது, காலேஜில் ஆண்டு விழா நடக்கும்போது, இங்கிலீஷ்ல சொல்றேன், annual day நடக்கும்போது, செலிப்ரேஷன் நடக்கும்போது யாருமே பார்க்கலன்றதுக்காக சினிமா பாட்டுக்கு ஆடுறதுக்கு பேரை கொடுத்துட்டு வந்துருவியா? சினிமா பாட்டுக்கு ஆடுறதுக்கு, சினிமா பாட்டுக்கு பாடுறதுக்கு அங்கதான் யாரும் வரமாட்டாங்க, விசுவாசிகள் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. டூர் போகும்போது, எக்ஸ்கர்ஷன் போகும்போது, அங்க அந்த 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 ஐவி போகும்போது, அப்ப யாருமே இல்லாத இடத்துல பாட்டை போடும்போது பஸ்ல குத்தாட்ட ஆடுற. ஏன் அங்க பாஸ்டர் இல்ல, அங்க விசுவாசி இல்ல, கூட பிறந்த கூட உள்ளவங்க யாருமே இல்ல, யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு நினைப்புல உனக்கு. தானியேலே, நீ எருசலேம்ல இருக்கும்போது, நீ இஸ்ரவேல்ல இருக்கும் பொழுது நீ பன்னிக்கறி சாப்பிடாம இருந்த, நீ தண்ணி அடிக்காம இருந்த, நீ பரிசுத்தமா இருந்த, நியாயப்பிரமாணத்துல உண்மையா இருந்த. ஆனா உன்னை அங்க இருந்து கைது பண்ணி பாபிலோனுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை வச்ச உடனேயும் உன் கண்ணை திறந்து விட்டா உன் முன்னாடி பன்னிக்கறி இருக்கு, உன் முன்னாடி மதுபானம் இருக்கு, உன் கூட இஸ்ரவேல்ல இருந்து வந்தவன் அவ்வளவு பேர் விட்டு விளாசி தின்னுகிட்டு இருக்கிறான். ஆனா நீ மட்டும் சொல்ற, நான் இவைகளினாலே என்னை சேதப்படுத்த மாட்டேன், மரக்கறிகள் எனக்கு போதும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறாயே. ஏன் தெரியுமா? எங்க இருந்தாலும் கர்த்தருடைய 7 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் அபிஷேகம் என்னை சம்மதிக்க பண்ணாது. Anointing never compromise sin. Never compromise sin. எங்க இருந்தாலும் கன்னியாகுமரியில் இருக்கிற வரைக்கும், நாகர்கோவில்ல இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க அப்படியே பரிசுத்தம். இந்த மெட்ராஸுக்கு அனுப்பி விடுங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு. சென்னைக்கு போயிட்டு வந்த உடனே பாருங்க, சர் ஐசக் நியூட்டனுடைய கிராவிட்டி தியரியை ஒர்க் அவுட் ஆக முடியுது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுதா? கால் ரெண்டும் தரையில. ஐயோ, சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு, இங்க இருக்க சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு, அது வரைக்கும் ஒழுங்கா நல்லா கைத்தட்டி ஆராய்ச்சிட்டு இருந்த பிள்ளை இப்ப எங்க படிச்சுட்டு வந்த? அங்க சென்னைய தீய வச்சு கொளுத்த. சென்னையில நீ படிச்சுட்டு வந்த கல்ச்சரை நீயா இரு. நீ ராமசாமி பிள்ளையாவே இரு, நீ சோசப்பையா பிள்ளையாவே இரு. நீ ஆல்டர் பண்ற. தாவீதே, உனக்கு ஏத்தது கல்லுங்க அவனும் தான். சவுளு கொடுக்கறான்னு மாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப கட்டி போட்டு போயிருவா. ஆத்தாடி, நம்மளால இது முடியாதுடா. நீயாவே இரு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை வேறுபடுத்தி காட்டு. நீ யாருங்கிறத காட்டு.
If you have a real anointing, God will show you. ஆண்டவர் உன்னை வெளி காட்டுவார், உலகத்துக்கு காட்டுவார். நல்ல மண்டையில கொட்டி கொட்டி ஏத்துக்கோ, என் தலை மேல அபிஷேகம் இருக்கு. இதை அசிங்கப்படுத்த என்னால முடியாது, இதை அவமானப்படுத்த என்னால முடியாது. விலையேற பெற்ற ஒரு அனாயிட்டிங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். இது எப்ப தெரியுமா வச்சாரு? டி மைனர் கொடுமா. இது எப்ப தெரியுமா வச்சாரு எனக்கு? இது எப்ப தெரியுமா வச்சாரு இந்த அனாயிட்டிங்க? பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. எப்ப பிரிச்சாரா? பறக்கிறதுக்கு முன்னாடி. என் தாய் உருவாகும் உன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் உன் அபிஷேகம் தந்தீரை. அப்ப இந்த அபிஷேகம் என் மேல இருக்குது. இத ஒரு நாள் நீ அசிங்கப்படுத்த கூடாது. எல்லாம் வலது கரத்தை தூக்கி தலை மேல வைங்க பாப்போம். எல்லாம் கையை தூக்கி தலை மேல வச்சு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தை ஒரு நாள் நான் கனவீனப்படுத்த விரும்பல. இம்மைக்காக, உலகத்துக்காக, கேவலம் ஒரு காலேஜ் படிப்புக்காக, கேவலம் ஒரு திருமணத்துக்காக என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் உதாசீனப்படுத்த விரும்பலப்பா. ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம், ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம். எத்தனை முறை இந்த அபிஷேகத்தை நோகடிச்சிட்டேன், எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரை நோகடிச்சிட்டேன், எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்திட்டேன். சின்ன சின்ன விஷயத்துல உலகத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி மன்னிச்சிருங்கப்பா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், இந்த அபிஷேகம் என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரித்து காண்பிக்கிறது. யாருக்காகவும் ஏசப்பா வருத்தப்படுத்தாது, யாருக்காகவும் அபிஷேகத்தை அவமானப்படுத்திடாது. அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்து என் லைஃபை சஸ்டைன் பண்ணும், என் லைஃப் டைமை சஸ்டைன் பண்ணும், என் லைஃபை சஸ்டைன் பண்ணும், என் மினிஸ்ட்ரியை சஸ்டைன் பண்ணும், உன் ஜீவியத்தை சஸ்டைன் பண்ணும். நிறைய பேரை ஆண்டவர் அபிஷேகித்தாரு, நிறைய பேருக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆனா இடப்பட்ட காலங்கள்ல பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே இந்த அபிஷேகத்தை உதாசீனப்படுத்தினபடினாலே அபிஷேகத்தை இழந்து போன நிலைமை வந்து விட்டது. சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் தான் அபிஷேகத்தை இழந்தவனாய் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியும் அவனுக்குள் வந்தது. அபிஷேகத்தை வச்சவரும் ஆண்டவர் தான், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியும் அவனுக்குள்ளே தான் வந்தது. என்றைக்கு இந்த அபிஷேகத்தை நீ உதாசீனப்படுத்துகிறாயோ, என்றைக்கு இந்த அபிஷேகத்தை துச்சமாய் நினைக்கிறாயோ, என்றைக்கு இந்த அபிஷேகத்தை நீ நிந்திக்கிறாயோ, இந்த அபிஷேகத்தை கெடுத்து போடுகிறாயோ, அன்றைக்கு கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியும் உள்ள நுழையும். Don't lose your anointing. ஆமா, இந்த அபிஷேகம் என்னை வேறு பிரித்து காட்டுகிறது. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது காரியத்தை சொல்றேன். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ,
எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் என்றான். இப்ப நல்ல கவனிங்க, திரும்ப வாங்க, என்னை கவனிங்க, என்னை பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த சீனுக்கு வர்றேன், முதல்ல இருந்து வரும். இப்ப தீர்க்கதரிசி தைல குப்பியை கொடுத்து அனுப்புறாரு. நேரா போப்பா. அங்க போனா 25 சேனாதிபதிகள் இருக்கிறாங்க. அரண்மனை முற்றத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? ஐயோ, ராஜா உசுரோட வருவாரா, செத்து போய் வருவாரா? இந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப உள்ள நுழைஞ்சாரா இவரு? உள்ள நுழைஞ்ச உடனேயும் கேக்குறாரு, யெகூ யாரு? டக்குனு ஒருத்தர் கை தூக்குறாரு, நான் தான். நம்பர் 1, அவனை எழுந்திருக்க பண்ணி, அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி, முதல்ல அவனை பிரிச்சு எடுத்து நிறுத்திட்டு இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, யெகூ, உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. I have a news about you. உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்கிட்ட இருக்கு. உடனே அவர் கேட்கிறார், நல்ல கவனிங்க. பைபிளை மாங்குன்னு படிக்கிறத பாரு. இவன் சொல்றது கரெக்டா தப்பா இப்ப செக் பண்றாங்களாமா. இப்ப என்னை கவனிங்க. அப்ப சொன்ன உடனேயும் அவன் கேட்கிறான், எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு? அவர் கேட்கிறாரு, சொல்ல வேண்டிய ஒரு காரியம். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்ட்டு. இப்ப எந்திரிச்சு நிக்கிறவன் கேட்கிறான், எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு சொல்ல போறீங்க? அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, யெகூவாகிய உமக்குத்தான். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. யெகூ he never ever expect the king's post. புரியலையா? யெகூவுக்கு ராஜாவாக வேண்டும் என்கிற ஆசை இல்லை, ஆனால் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் இருந்தது. புரிஞ்சா நல்ல ஒரு ஆமென் சொல்லிருப்பீங்களே. இவன் கேட்கிறான்ல, என்ன கேட்கிறான்? உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு உடனேயும் வேகமா எந்திரிச்சு நிக்கிறவன் என்ன கேட்டிருந்திருக்கணும்? அவன் ஒரு ஆள் தான் எந்திரிச்சு நிக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, சொல்லுங்க, என்ன விஷயம், சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும். ஆனா இவன் கேட்கிறான், உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. உங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு சொல்ல போறீங்க சார்? 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், யாருக்கு சொல்ல போறீங்க? அடுத்துதான் வார்த்தை வருது, யெகூவாகிய உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு ராஜாவாக வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் கொஞ்சமேனும் இல்லை. ஆனால் என் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் ராஜா உயிர் பிழைக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் இருந்தது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் இப்படி சொல்றேன், அபிஷேகம் எனக்குள் ஆசையை ஏற்படுத்தாது, எனக்குள் பாரத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அபிஷேகம், சொல்லுங்க, அபிஷேகம், அவசரகால அபிஷேகம் ஆசை ஏற்படுத்தாது, பாரத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, பாஸ்டர் ஆகணும்னு ஆசை, மைக்க பிடிக்கணும்னு ஆசை, பாட்டு பாடணும்னு ஆசை, வொர்ஷிப்பர் ஆகணும்னு ஆசை, யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டு ஒரே நாள்ல மில்லியன் வியூவர்ஸ் வந்துடணும்னு ஆசை, சப்ஸ்கிரைபர்ஸ் லட்சம் வந்துடணும்னு ஆசை, பாஸ்டர் ஆயிரணும்னு ஆசை, பைபிள் காலேஜ் படிச்சிடணும்னு ஆசை, படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே 2000 பேர் உட்கார்ற ஆலயத்தை கட்டிடணும்னு ஆசை, உடனே அடுத்த வாரமே 2000 பேர் வந்துடணும்னு ஆசை. கோயர்ல இந்த பக்கம் 200 ஆண்கள், இந்த பக்கம் 200 பெண்கள், கிட்டாரு, கீபோர்டு, பேடு, பெரிய பெரிய LED டிவி, ஆசை. ஆனா என் தேசம் அழியுதே, என் தேசத்துல ஜனங்கள் பாவம் பண்றாங்களே, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களே, விபத்துல சாகுறாங்களே, தற்கொலை எண்ணத்துல இருக்காங்களே, அவங்க காப்பாற்றப்படணுமே, அவங்க சந்திக்கப்பட்டு சபைக்கு வரணுமே, ஏசப்பா பிள்ளைகளா மாறணுமே அப்படிங்கிற burden இல்ல. There is a very big difference between the two words, desire and burden. Do you understand what I'm saying? Desire வேற, burden வேற. anointing எனக்குள்ள desire ஏற்படுத்தாது. என்ன ஏற்படுத்தும்? burden ஏற்படுத்தும், பாரத்தை ஏற்படுத்தும். அவன் தான் சொல்லுவான், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் நினைப்பே, அழைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே
ஆத்ம பாரமே தெய்வமே தாருமே ஆத்ம. அவன் தான் சொல்லுவான், ஊதாரி மைந்தர்கள் உங்ககிட்ட வரணும்பா. பாரம் பாரம் உள்ளவன் காணிக்க எதிர்பார்க்க மாட்டான். பாரம் உள்ளவன் வசதி எதிர்பார்க்க மாட்டான். பாரம் உள்ளவன் விளம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டான். பாரம் உள்ளவன் கம்ஃபர்டபிள் எதிர்பார்க்க மாட்டான். பாரம் உள்ளவன் ஸ்டைல் பண்ண மாட்டான். பாரம் உள்ளவன் சரீரத்தை சரீரம்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், பவுல் சொல்லுகிறபடி எப்படியாயிலும் சிலரை மீட்பதற்கு, எப்படியாயிலும் சிலரை மீட்பதற்கு. இன்னொரு சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அனைத்து நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை முத்திரை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கிறவர் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதைகளை பொறுமையோடு, that's our destiny, அதை மையமாய் கொண்டு ஓடுகிறவன் தான் பாரம் உள்ளவன். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. நீ ஆசைப்படுறது நல்லது, ஆனா ஆசையை விட உனக்குள்ள பாரம் இருக்கான்னு செக் பண்ணி பாருடா. பாரம் இருக்கான்னு பாரு. செய்திகளை கேட்கும் போது தகவலா இல்ல, அதுல ஏன் பங்கு என்ன? தாவீது அவங்க அப்பா யுத்த களத்துக்கு அனுப்புறாரு. ஈசாய் 3 காரியத்துக்காக அனுப்புறாரு. என்னென்ன காரியம்? 1, இந்த தின்பண்டத்தை கொடுத்துட்டு வா. 1 மரக்கால் வறுத்த பயிறு, 10 பாலாட பால் கட்டி, 10 அப்பம், இதெல்லாம் குடு. நம்பர் 1. 2வது நலன் விசாரி. 3வது அடையாளம் வாங்கிட்டு வா. இது 3க்கு தான் அனுப்புறாரு தாவீத. ஆமாமா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? 1 சாமுவேல் 17 படிச்சிருக்கீங்களா? 3 காரியத்துக்கு அனுப்புறாரு. போடா, இதை கொடுத்துட்டு அண்ணன்மார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு. ஏன் அடையாளம் வாங்கிட்டு சொல்றாரு? போறவல்ல இவனை தின்னு தீர்த்தாலும் தீர்த்துருவான்னு அந்த அளவுக்கு இவமான நம்பிக்கை. உங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அடையாளம் வாங்கிட்டு வா. 3க்காக தான் அனுப்புறான். ஆனா இவன் 3 தாண்டி ஒரு வேலை செய்யறான். அண்ணன்மார மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். பொறுக்க முடியல. இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், நான் போய் இவனை நான் முறியடிப்பேன். இவன் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? போனவனே கொடுத்தானா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, அப்பா கேட்க சொன்னாங்க, அண்ணன் ஒரு கையெழுத்து போட்டு கொண்டேன், அப்பா அடையாளம் கேட்டார், நான் கிளம்புறேனே அப்படின்ட்டு வந்திருந்திருக்கணும். ஆனா இவன் அதை தாண்டி ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னு உடனேயும் என்னுடைய பார்ட் இதுல என்ன? இன்னைக்கு நிறைய நேரம் செய்திகளை தகவல்களா கேட்கிறோமே, என் பங்கு என்ன? பாரமுடையவன் அதை யோசிப்பான், என் பங்கு என்னவா இருக்கணும்? சபையில என் பங்கு என்ன? ஊழியத்தில் என் பங்கு என்ன? சிறுவர் ஊழியத்தில் என் பங்கு என்ன? பெண்கள் முகாமில் என் பங்கு என்ன? பாஸ்டர் கன்வென்ஷன் மீட்டிங் அறிவிச்சிருக்கிறாரே, அதில் என் பங்கு என்ன? 21 நாள் ஜெபம் சொல்லியிருக்கிறாரே, அதில் என் பங்கு என்ன? சனிக்கிழமை சர்ச்சை ஆயத்தப்படுத்துறதுல என் பங்கு என்ன? கேர்சல்ல என் பங்கு என்ன? கொடுக்கிறதுல என் பங்கு என்ன? ஜெபத்தில் என் பங்கு என்ன? ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கேட்கிறவர்கள் அல்ல, ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் காதுக்கு வரும்போது அடுத்து இருதயம் சொல்ல வேண்டும், என் பங்கு என்ன? வாட்ஸ் மை கான்ட்ரிபியூஷன்? என் பங்கு என்ன? அபிஷேகம் உள்ளவனுக்கு அந்த இதயம் வரும், அந்த எண்ணம் வரும். சபையில அவன் பார்வையாளனா இருக்க மாட்டான், அவன் பங்குதாரனா இருப்பான். பார்த்துட்டு போறவனா, நல்ல பிரசங்கம், நல்ல ஆராதனை, என்னமா பேசுறாரு, என்னமா ஆராதனை, அடடா புது புது ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க, புது புது கீபோர்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க, என்னமா சர்ச்சை டெவலப் பண்றாங்க, அடடே சூப்பரே அப்படின்னு போக மாட்டான். அவன் யோசிப்பான், பாஸ்டர் இது வாங்கியிருக்கிறான்னா எவ்வளவு செலவாயிருக்கும், இதில் என் பங்கு என்ன? இந்த ஊழியத்தில் என் பார்ட் என்ன? விபிஎஸ் நடந்துச்சே, இதில் என் பங்கு என்ன? என் பங்கு என்ன? என் பங்கு என்ன? அபிஷேகம் ஆசைப்படாது, பாரத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள். என் இயேசு 2 காரியத்தை சொன்னேன்.
கடைசி கால அபிஷேகம், எண்ட் டைம் அனாயிண்டிங், அவசர கால அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா, ஒன்று என்னை தனிப்படுத்தி வேறுபிரித்து காண்பிக்கும். அபிஷேகம்ன்றது ஒண்ணு எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆசை வராது, பாரம் வரும். அவனை கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிப்பார். அவன் போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்க மாட்டான். நானு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கிறேன், உங்க சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் வேணும் வரட்டுமா அப்படி கேட்க மாட்டான். அவன் வாய்ப்பை தேடி போக மாட்டான், வாய்ப்பு அவனை தேடி வரும். ஏற்றுக்கொள்றவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் வாய்ப்புகளை தேடி போக மாட்டான், வாய்ப்பு அவனை தேடி வரும். சவுல், நல்லா கவனிங்க, சவுலின் அபிஷேகத்துக்கும் தாவீதின் அபிஷேகத்துக்கும் அதான் பெரிய வித்தியாசமே. சவுல் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். கழுதையை தொலைச்சு போட்டான். அப்பாவினுடைய கழுதை, கீசினுடைய கழுதைகள் தொலைஞ்சு போச்சு. கழுதையை தேடி போன இடத்துல தான் சாமுவேல் அவன் என்ன செஞ்சாரு? அபிஷேகிச்சாரு. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்ல. சாமுவேலே புறப்பட்டு வந்து தாவீதை அபிஷேகிச்சிருக்கிறார். முடிஞ்சா என்னுடைய யூடியூப்ல போய் பாருங்க. சவுலின் அபிஷேகத்துக்கும் தாவீதின் அபிஷேகத்துக்கும் உள்ள வித்தியாசம் 5 பேசி இருக்கிறேன். ரெகபோத் ஏஜி சர்ச் திண்டுக்கல், ரெகபோத் ஏஜி சர்ச் திண்டுக்கல் போட்டீங்கன்னா அதுல வரும். அதுல சவுலின் அபிஷேகமா தாவீதின் அபிஷேகமா 5 பாயிண்ட் பேசி இருக்கிறேன். 2 அபிஷேகத்தை கம்பேர் பண்ணி பேசி இருக்கிறேன். இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, தாவீது அபிஷேகம் தாவீதை தேடி வந்தது, சவுல் போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். எத்தனை பேருக்கு புரியுது? போய் பெற்றவனுடைய முடிவு என்ன தெரியுமா? He was committed suicide. Saul was committed suicide. ஆனா டேவிட் is anointing is sustained one. அவன் சந்ததிகள் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். தாவீதுக்கு அடுத்தபடியா சாலமோன், சாலமோனுக்கு அடுத்தபடியா ரோபெயாமுடைய சந்ததிகள். 2 காரியம். அபிஷேகம் என்னை வேறுபிரித்து காண்பிக்கும், அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கும். 2வது அபிஷேகம் சொல்லுங்க, ஆசை அல்ல, பாரது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறத நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் இன்றைக்கு உண்டு பண்ண போறார். நான் நேரம் சொன்னாலே முடிக்க மாட்டேன், எனக்கு நேரம் வேற சொல்லலை. ஆனால் நான் முடிச்சிருவேன், கரெக்டாக முடிச்சிருவேன். பயப்படாதீங்க. எனக்கு சாயங்காலம் இன்னொரு மீட்டிங் இருக்கு. எனக்கு ஆமாம், போயிடுவேன் நான். சாயங்காலம் இன்னொரு மீட்டிங் இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. அபிஷேகம் அடையாளப்படுத்தும். அபிஷேகம் ஆசை அல்ல, பாரத்தை கொடுக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் 12 பேருடைய கோலையும் வச்சாகலாமா. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு கோலை வாங்கி அவங்களுடைய பேரை எழுதி வைக்கிறாங்க. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய கோல் பூத்தது, காய்த்தது, வாதுமை பழங்களை. அந்த வசனம் முடிய இப்படி போடப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை அப்படி போடப்பட்டிருக்கும், அது அடையாளமாக்கப்பட்ட கோல் என்று சொல்லி என்னை தேசத்துக்கு அடையாளப்படுத்துகிறவர். தம்பி தங்கச்சி, நல்லா கேட்டுக்கோ. பாட்டு போட்டு சிடி போட்டு யூடியூப்ல பிரபலமாகி எல்லாம் பாப்புலர் ஆகணும்னா நினைக்காத. அபிஷேகம் இருந்தா நீ எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேசத்துக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பார். கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிடறேன். 2 சொன்னேன், அடையாளப்படுத்தும். 3வது ஆசை அல்ல, பாரத்தை ஏற்படுத்தும். கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிடறேன். 7வது வசனத்தை படி தங்கச்சி. 7வது வசனத்தை படிமா. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் இயேசுபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராத. தங்கச்சி 7 தாண்டி படிச்சிட்டு இருக்கிற. இப்ப நல்லா கவனிங்க. கடைசி பாயிண்ட சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். தீர்க்கதரிசி தைல குப்பியை கொடுத்து அனுப்புறாரு. போப்பா, போய் பார்த்து நான் சொல்றதை செய். போறாரு. 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
குழப்பத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜா வருவாரா வரமாட்டாரா, உசுரோட வருவாரா செத்து போய் வருவாரா? இந்த மக்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? குழப்பத்துல உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. யெகூ யாரு? கையை தூக்குறாரு. உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு? உனக்கு தான்ப்பா. வாப்பா வாப்பா வா. ரூம்குள்ள கூட்டு வந்தாரு, கதவை போட்டினாரு, முழங்கால் போட சொன்னாரு, தைல குப்பி ஊத்துறாரு. ஊத்தி அந்த ராத்திரியில அவசரமா நடுராத்திரியில உன்னை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஒரு ஆசாரியனாய் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனாய் நான் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்றேன். இப்ப அபிஷேகம் வாங்கினவன் எழும்பி, யோ யோ எதுக்கியா என்னை இப்ப அபிஷேகம் பண்ற? ஏன் அபிஷேகம் பண்ற? நான் அபிஷேகம் கேட்டனா? நீ பேசாம பொசுக்குன்னு வந்த. யெகூ யாருன்னு கேட்ட, கையை தூக்குன, உள்ள கூட்டு வந்த, கதவை போட்டுன, எண்ணெயை ஊத்துன, நீதான் ராஜாங்கிற. எங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவர் என்ன செத்தா போயிட்டாரு? உசுரோட தானே இருக்கிறாரு. இன்னும் செத்துட்டாருன்னு ஒன்னும் மெடிக்கல் சர்டிபிகேட் வரலையே, ஒன்னும் போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் வரலையே. யாரு வந்துருவாருன்னு உபவாசம் பண்ணி நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உசுரோட வருவாருன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ பேசாம வந்து நீதான் ராஜாங்கிற. எப்படியா? என்னையா? அதுக்கு அவர் பதில் சொல்றான், யோ எதுக்கு தெரியுமா உனக்கு இந்த அபிஷேகம்? நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு வெளியில போய் ஒரு ராஜா உசுரோட வருவான்னு காத்துட்டு இருக்கல, அவனையும் அவங்க அப்பா ஆகாபையும் அவங்க அம்மா எசபேலையும் போட்டு தள்ளுறதுக்கு தாண்டா உனக்கு இந்த அபிஷேகம். அவன் ஸ்டன் ஆயிட்டான். யோ ஒரு உசுரோட வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ போட்டு தள்ளுங்கிற? ஆமா போட்டு தள்ளணும். ஏன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து என் ஜனங்களை பால் கடிச்சாங்க. என் ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆவியை கட்டவிழ்த்தாங்க. என் ஜனங்களுக்குள்ள விபச்சாரத்தை வேசித்தனத்தையும் கட்டவிழ்த்தாங்க. என் ஜனங்களை போதை வஸ்துக்களுக்குள்ள இது பண்ணாங்க. உனக்கு இந்த அபிஷேகத்தை ஏன் தெரியுமா கொடுத்து அனுப்புறேன்? நீ இப்ப உங்க 3 பேரையும் போட்டு தள்ளி இஸ்ரவேலின் ராஜாவா நீ மாறணும்டா. இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, தங்கச்சி தம்பி உனக்கு எதுக்கு தெரியுமா இந்த அவசர கால அபிஷேகம்? நீ புறப்பட்டு போய் இந்த 3 ஆவியில பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இருக்காங்கல்ல, ஜனங்களை போட்டு தள்ளிடாத, கொலைகேசுக்குள்ள போயிருவேன். அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளை போட்டு தள்ளி அந்த ஜனத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி பரலோகத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான் எனக்கு இந்த அவசர கால அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இந்த அவசர கால அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இந்த அவசர கால அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் இந்த அபிஷேகம். ஐயோ முடிஞ்சா ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி புரிந்தவர்கள் 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 எசபேலின் ஆவிகளை அழிப்பதற்கு, ஆகாபின் ஆவிகளை அழிப்பதற்கு, ஆமென், ஓ யோராமின் ஆவிகளை அழிப்பதற்கு, விக்கிரக ஆவிகளை அழிப்பதற்கு, மதுபானத்தின் ஆவிகளை அழிப்பதற்கு, வேசித்தனத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு உனக்குள்ளே ஒரு அபிஷேகம், உனக்குள்ளே ஒரு அவசரகால அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு வைக்க அனுப்புகிறார். உராகடனமாரி அந்தர கண்டரபா ஷிகிரிபலா கதரகதலகதரகடரமனக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாலிபனே, உனக்கு ஏன் இந்த அவசர கால அபிஷேகம்? 3 காரியம். என்னை இந்த உலகத்தில் தனிப்படுத்தி காண்பிப்பதற்கு. Yes, I am an anointed one. Yes, I am a special one. I am a chosen one. அதை ஷோ பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம். 2வது, இந்த அபிஷேகம் எனக்குள் ஆசை அல்ல, எனக்குள் பாரத்தை ஏற்படுத்தும். 3வது, இந்த அபிஷேகம் ஆகாபின் விக்கிரக ஆராதனை, எசபேலின் வேசித்தனம், யோராமின் மதுபான கிரியைகளை அழித்து அதில் சிக்குண்டவர்களை சிலுவை பக்கம் கொண்டு வருவதற்கு எனக்கு இந்த அவசர கால அபிஷேகம்.